மக்கள் அங்கே அடிச்சு வந்ததெல்லாம் யூட்டோப்பியான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு கற்பனை உலகத்துல இருக்கீங்களான்னு கேட்டோம். அவ்வளவுதான், எழுந்து வெளியில போயிட்டாரு. சரியான ஸ்கூல் லைஃப்ல நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னால ஒன்னு நடிக்க சொல்லுங்க. ஆக்சுவலி அவர் தவறானவரோ இல்லைன்னா கேடு கெட்டவரோ கேரக்டர் வைஸ் மோசமோ கிடையாது. இன்னைக்கு திருச்சி சாதனா இருக்காங்க, ரவுடி பேபி சூர்யா இருக்காப்ல, இன்னும் பலர் இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன் இங்க வந்துட்டு காத்து கருப்பு கலையா, அவரு வேட்டியை அடிக்கடி தூக்கி காட்டி ட்ரெண்ட் ஆன ஜிபி முத்து, இவர்களுடைய இடத்துல பார்க்கும்போது திவாகர் ஒன்னும் அந்த அளவுக்கு முகம் சுளிக்கக்கூடிய வீடியோவை எதுவுமே போடல. பர்சனாலிட்டி சேலத்துல கூட ஒரு முருகன் கோவில் கட்டும் போது முருகன் சிலை வந்துட்டு பார்க்க அழகு இல்ல அப்படி இப்படின்னு கலாச்சாங்க. டைட்டிங் முருகன் அப்படி இப்படிலாம் போட்டாங்க இல்லையா. கடவுளே வந்துட்டு கலையா இருந்தா தான் ரசிப்பாங்க. இந்த உலகத்தினுடைய நேச்சர் அப்படிதான். அந்த மாதிரி திவாகரினுடைய அழகை வச்சு அவர் வந்துட்டு உண்மையிலே பைத்தியகாரத்தனமாவே பண்ணட்டுமே. அது கோமாளிக்கான தன்மை. நகைச்சுவைங்கிறது எப்படி வரும் அப்படின்னா பர்சனாலிட்டியா டெஸ்ட் போட்டுட்டு பர்சனாலிட்டியா பண்றதுனால வராது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு தோற்றத்தோடு இப்படி எல்லாம் பேசினாதான் வரும். அவர் ஒன்னும் சூரிய பத்தி பேசும்போது தவறா எங்கேயுமே வந்துட்டு குறிப்பிடல. என்ன சொல்றாருன்னா, சூரிய சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயத்திலேயே ஊறி போய் கொஞ்சம் காசுக்கு 500க்கும் 1000க்கும் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னால அப்படி பண்ண முடியாது, பிகாஸ் நான் ஒரு ப்ரொஃபஷனல். அப்படிங்கிற பட்சத்துல என்னால அதை பண்ண முடியாதுன்னு சொன்னாரே தவிர சூரி வந்துட்டு ஒரு 1000க்கும் 500க்கும் வேலைப்பட்ட ஒரு ஆள் தானே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்துட்டு திவாகர் சொல்லல. அவர் சொல்ல வர கருத்தை முதல் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொது இடங்களை பேட்டி எடுக்கும்